Good morning. Hello. Happy to see you once again. Welcome to English classes. So, what did you learn yesterday? What did you learn yesterday? ரொம்ப அட்டென்டிவாக டு ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர் இங்கிலீஷ் பேசும்போது எப்படி பேசுகிறாரு, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு, என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இங்கிலீஷ் லேர்னிங் வந்து போர்டில் எழுதி போட்டு படிக்கிறது மட்டும் இல்லை. அமெரிக்காவில் உள்ள ஒரு குழந்தை 2.5 வயசுலேயே இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருது. ஏன்னா அது கேட்குறது பூரா இங்கிலீஷ். நம்ம அப்படி இல்லை, எல்லாம் தமிழ் தான் பேசுகிறாங்க. நம்ம இங்கிலீஷ் வந்து ஃபாரின் லாங்குவேஜாக இருக்குது. ஆனால் நம்ம 18 வருஷமாக இங்கிலீஷ் படித்தாலும் நமக்கு சரியாட்டு தப்பு இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணவோ பேசவோ இன்னும் முடியாத நிலைமை. அதை ஓவர் கம் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசணும், தப்பு இல்லாமல் எழுதணும்னா லிசன் பண்ணணும், நல்லா லிசன் பண்ணணும். ஒருத்தர் இங்கிலீஷ் பேசும்போது நல்லா லிசன் பண்ணணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், நம்மளும் பேசணும். தப்போ சரியோ, ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே சரியாக பேசாது, தப்பு தப்பாக பேசினா தான் அது கரெக்டாக வரும். அதனால் நம்ம பேசவும் செய்யணும், கூச்சம் இல்லாமல் பேசணும். இதுதான் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் டிட் யூ லேர்ன் எஸ்டர்டே? We learnt 3 conjugations. Okay, present conjugation, past tense and future tense. Now you know how to make 3 tenses. நம்ம ரொம்ப முக்கியமான கிராமர்ல தான் இருக்கோம். ஓகே, இந்த கிளாஸ்ல கிராமர் மட்டும்தானா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாதா? உண்டு. ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். Don't worry, you will start speaking in English also. Understand? Okay. அதில் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நான் போர்டில் எழுதி போடும்போது சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் என்ன அறியாமல் வந்துடுது. நேற்று உள்ள முந்தின லெசனில் கான்ஜுகேஷன் அப்படின்னு எழுதி போடுறதுக்கு இந்த யூவை விட்டு எழுதியிருக்கேன். ஓகே, அது சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் பண்ணது. சரி, இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்குறது முக்கியமான கிராமர். இதெல்லாம் நல்லா உன்னிப்பாட்டு கவனிக்கணும். So be attentive, listen to me very carefully. Nama present tense, past tense, future tense. So we have learnt 3 tenses. We have already learnt. Present tense you have learnt, past tense you know, future tense also you know. இப்போ present tenseல நம்ம பார்த்தது வந்து ஒரே ஒரு tense தான் பார்த்துருக்கோம். Present tenseலயே there are 4 subdivisions. There are 4 subdivisions. Understand? என்னெல்லாம் subdivisions பார்க்கலாம். Present simple, நம்ம பார்த்தது present simple. He calls, I walk, they play. இது வந்து simple present tense. அவர்கள் விளையாடுகிறார்கள், நான் பேசுகிறேன், நீ சாப்பிடுகிறாய், அவன் உறங்குகிறான். இவ்வளோதான் நம்ம பார்த்துருக்கோம் present tenseல. இப்போ இதில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்னெல்லாம் பார்க்கலாம். ப்ரெசன்ட் சிம்பிள் நம்ம பார்த்தது ஏற்கனவே. ஓகே, நம்ம பார்த்தது நான் நடக்கிறேன், அவள் தூங்குகிறாள், அவ்வளோதான். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும் 4 டென்சஸ் இருக்குது. இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லையும் 4 டென்சஸ். பாஸ்ட் சிம்பிள், past continuous, past perfect continuous. இதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்லையும் இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த ப்ரெசன்ட் சிம்பிளையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு மட்டும் பார்ப்போம். எல்லாமே ஈஸியாட்டு படிக்கலாம் இந்த கிளாஸில். அதனால இவ்வளவு இருக்கா, 12 டென்சஸ் இருக்கான்னு டோன்ட் கெட் எக்ஸைட்டட். ஓகே, ஈஸியாக பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ இதில் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன், நல்ல வாசிங்க பார்க்கலாம். When I am teaching, Raju calls. When I am teaching, Raju calls. இதில் verb கண்டுபிடிக்க பார்க்கலாம். 2 செயல்கள் நடக்கின்றன. ஒரு சென்டென்ஸில் 2 செயல்கள் நடக்கின்றன. கண்டுபிடிங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டீச்சிங், கற்பித்தல். காலிங், he calls, calling, கூப்பிடுதல்.
இரண்டு செயல்கள் நடக்கின்றன. சரியா? இரண்டு செயல்கள் எந்த டென்ஸ்ல நடக்கிறது? என்ன மீனிங்? அந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங்? நான் கற்பித்துக் கொண்டு இருக்கிற போது ராஜு கூப்பிடுகிறான். ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ் தானே, இப்போதைக்கு நடக்குது தானே. நான் இப்போ உங்கள்கிட்ட கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன், ஒத்துக்கிறீங்களா? அப்போ என்ன நடக்கிறது? ராஜு என்னை கூப்பிடுகிறான். இதுவும் பிரசன்ட் டென்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பிரசன்ட் டென்ஸ்லயே, நிகழ்காலத்திலேயே இரண்டு செயல்கள் நடக்கின்றன. நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன், ராஜு என்னை கூப்பிடுகிறான். சரியா? இந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாருங்க, ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிங்க. நான் கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன், ராஜு கூப்பிடுகிறான். ஒரு செயல் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற செயல் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன நடக்கிறது? திடீர்னு ராஜு கூப்பிடுகிறான். அப்போ ஒரு நிகழ்காலத்துல ஒரு செயல் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும் போது இன்னொரு செயல் நடக்கிறது. சரிதானே? இப்போ நான் when I am teaching ராஜு calls, இப்படிதான் இதை எழுதணும். ஓகே, இப்போ மீனிங் கரெக்டா வருதா பாருங்க. நான் கற்பித்துக் கொண்டு இருக்கிற போது ராஜு கூப்பிடுகிறான். கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன் பிரசன்ட் டென்ஸ் தான். ராஜு கூப்பிடுகிறான், அதுவும் பிரசன்ட் டென்ஸ் தான். ஆனா ஒன்னு கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு, அப்ப இன்னொரு செயல் நடக்கிறது. அப்போ கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன், அந்த செயல் கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ். கூப்பிடுகிறான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். மனசிலாக்கிக்கங்க. கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன், அதை எப்படி ஃப்ரேம் பண்றது? when teach தானே, to teach. to teach தான் என்னது? டீச் பண்றது, கற்பித்து கொடுத்தல், கற்பித்தல். அதை நான் எப்படி மாத்திருக்கேன் பாருங்க. when I am teaching, நான் கற்பித்துக் கொண்டு இருக்கிற போது ராஜு calls, ராஜு calls. இது உங்களுக்கு தெரியும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இதுல வரதெல்லாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ பிரசன்ட் கண்டினியூஸையும் பிரசன்ட் சிம்பிளையும் எப்படி ஒரு வாக்கியத்தில் உருவாக்கி அமைப்பது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். when I am teaching ராஜு calls, நான் கற்பித்துக் கொண்டிருக்கிற போது ராஜு என்னை கூப்பிடுகிறான். ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ். மனசிலாக்கிட்டீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். when you are sleeping the alarm rings. என்ன அர்த்தம்? இதுலயே ரெண்டு ஆக்ஷன். என்ன ரெண்டு ஆக்ஷன் நடக்குது? ரெண்டு செயல் நடக்குது. என்னது? ஸ்லீப்பிங், இன்னொன்னு ரிங்ஸ், ரிங்கிங். ரிங்கிங்னா என்னது? ஒலி எழுப்புதல் அப்படின்னு வைங்களா, ஒலி எழுப்புதல் அப்படின்னு வைங்க. நீ உறங்கிக் கொண்டு இருக்கிற போது, உறங்குதல்ங்கிற ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது? அலாம் அடிக்குது திடீர்னு. நீ அலாம் செட் பண்ணியிருக்கிறீங்க 6 o'clock in the morning. அந்த அலாம் டக்குன்னு அடிக்குது. நீ உறங்கிக் கொண்டு இருக்கிற போது, இப்போ நீ உறங்கிக்கிட்டே இருக்க, அப்போ அலாம் அடிக்குது. ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸா நடக்குது. என்ன ஆக்ஷன் கண்டினியூஸா நடக்குது? உறங்குதல். நீ உறங்கிக் கொண்டிருக்கிற போது அலாம் அடிக்குது. ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸ் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஆக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ் தான். ஒன்று கண்டினியூஸா நடக்குது, ஒன்று நடந்து முடியுது, நடந்துருக்கு, அவ்வளவுதான். when you are sleeping the alarm rings. இந்த வென்னுக்கு இந்த சென்டென்ஸ்ல மீனிங் பொழுது, அடிக்கிற போது, கற்பிக்கிற போது, அந்த மாதிரி போது. வென்னுக்கு மீனிங் எப்போது அப்படின்னு ஒன்று இதுல மீனிங் வராது. இதுல மீனிங் நடந்து கொண்டிருக்கிற போது, நடந்து கொண்டிருக்கிற பொழுது, எழுதி கொண்டிருக்கிற பொழுது, விளையாடி கொண்டிருக்கிற பொழுது அப்படின்னு வரும் மீனிங். புரிஞ்சுக்கோங்க. when you are sleeping, நீ உறங்கிக் கொண்டிருக்கிற போது அலாம் அடிக்குது. சரியா? அடுத்த சென்டென்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. when he is walking the dogs bark. the dogs bark when he is walking. இதுல ரெண்டு ஆக்ஷன் என்னலாம் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. வாக்கிங் ஒரு ஆக்ஷன், நடத்தல். இன்னொன்று குறைத்தல்.
டாக்ஸ் என்ன செய்யுது? குறைக்குது. சரி, இதுல பாருங்க இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்னது? டாக்ஸ் குறைத்து கொண்டே இருக்கிறதா, நீ நடந்து கொண்டே இருக்கிறாயா? இல்ல, நீ நடந்து கொண்டே இருக்கிறாய், டாக்ஸ் குறைக்கிறது, அவ்வளவுதான். நீ when he is walking, அவன் நடந்து கொண்டிருக்கிற போது, நடந்து கொண்டே இருக்கான், அப்ப என்ன ஆகுது? டாக்ஸ் குறைக்குது, அவ்வளவுதான். அப்போ ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸ் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. when she is writing, அவள் எழுதி கொண்டிருக்கிற போது என்னாச்சு? the pen கீழே விழுது, கீழே விழுகிறது. அவள் எழுதி கொண்டிருக்கிற போது அவளுடைய கையிலிருந்து ஸ்லிப் ஆகி பென் கீழே விழுகிறது, அவ்வளவுதான். when she is writing, இதுல when I am teaching, இங்க you எழுதும் போது என்ன எழுதணும்? when you are sleeping எழுதணும். he எழுதும் போது he is walking அப்படின்னு எழுதணும். is, sheக்கு is தான் போடணும், itக்கு is தான் போடணும். when he is walking, okay fine. she is writing, அவள் எழுதி கொண்டிருக்கிற போது the pen falls, the pen கீழே விழுகிறது. அடுத்த சென்டென்ஸ் when it is playing, ஒரு டாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு டாக் விளையாடி கொண்டிருக்கிற போது, இந்த டாக் இப்போ விளையாடிட்டு இருக்கு, விளையாடி கொண்டிருக்கிறது. ஓகே, கண்டினியூஸாக அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. என்ன ஆக்ஷன்? விளையாடி கொண்டிருத்தல். யார் விளையாடுறாங்க? ஒரு டாக் விளையாடி கொண்டிருக்கிற போது the rain stops, மழையில் விளையாடிட்டு இருக்கு, மழையில் விளையாடிட்டு இருக்கு. விளையாடி கொண்டிருக்கிற போது மழை நின்று விடுகிறது, the rain stops. அப்போ ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடக்குது. என்ன ஆக்ஷன்? மழை நின்று கொண்டிருப்பது கண்டினியூஸ், மழை நிற்பது கண்டினியூஸாக நடக்குதா? டாக் விளையாடுவது கண்டினியூஸாக நடக்குதா? டாக் விளையாடுவது தான் கண்டினியூஸாக நடக்குது, மழை நின்று விடுகிறது. அது ஒரு ஆக்ஷன், அவ்வளோதான், ஒரு சிம்பிள் ஆக்ஷன். ஓகே, when it இங்க வந்து நான் டாக்னு சொல்றேன், அவ்வளவுதான். when it is playing, when the dog is playing, டாக் விளையாடி கொண்டிருக்கிற போது, விளையாடிட்டே இருக்கும்போது ரெயின் மழை நின்று விடுகிறது, நிற்கிறது, அவ்வளவுதான். அடுத்த சென்டென்ஸ் when we are running, Raghu joins. நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற போது ரகு ஜாயின் பண்றான் எங்களுக்கு கூட, ரகு எங்களுக்கு கூட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறான். ரகு ஜாயின்ஸ், ரகு எங்களுடன் ஜாயின் பண்றான். இது எது கண்டினியூஸ் ஆக்ஷன்? ரன்னிங். நாங்கள் நாம் ஓடிக்கொண்டிருக்கிற போது ரகு ஜாயின்ஸ், ரகு நம்மளுடன் இணைகிறான், அவ்வளவுதான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. when they are studying, அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற போது, இப்போ எல்லாமே இப்போ நடக்கிறது, இது எல்லாமே இப்போ நடக்கிறது, நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல நடக்குது, பிரசன்ட் டென்ஸ். when they are studying, the teachers arrive. அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க படித்துக் கொண்டிருக்கிற போது யார் வர்றாங்க? டீச்சர்ஸ் வர்றாங்க, அவ்வளவுதான். இப்படித்தான் ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் பிரசன்ட் சிம்பிள் டென்ஸையும் ஃப்ரேம் பண்ணணும். பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ்னா என்னன்னா, அவன் வருகிறான், அவன் எழுதுகிறான், அவன் தூங்குகிறான். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? அவன் எழுதி கொண்டிருக்கிறான், அவன் வந்து கொண்டிருக்கிறான், அங்க பாருங்க வந்துகிட்டே இருக்கான். ஓகே, அவன் உறங்குகிறான், என்ன ஆகும்? உறங்கிக் கொண்டிருக்கிறான் ஆயிடும். ஓகே, இப்படித்தான் ஒரு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணணும். ஒரு ரெண்டு ஆக்ஷன் பிரசன்ட் டென்ஸ்ல நடக்குது, ஒன்று கண்டினியூஸா நடக்குது, ஒன்று நடந்து சின்ன ஆக்ஷன் நடக்குது, அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? நான் டீச் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? இந்த ஸ்கேல் விழுகிறது, என் கையிலிருந்து விழுகிறது. டீச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்த ஸ்கேல் விழுகிறது. இது இப்படி மாத்தியா போடக்கூடாது. நீங்கள் டீச் பண்ணுகிற, நான் கற்பிக்கிற பொழுது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கற்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது, நான் இப்ப சொல்லல, தப்பா சொல்ல போறேன், மனசிலாக்கிங்க. நான் கற்பிக்கிற பொழுது இந்த ஸ்கேல் விழுந்து கொண்டே இருக்கிறது, அது தப்பா கரெக்டா? தப்பா கரெக்டா? நான் கற்பிக்கிற பொழுது, எது கரெக்ட்னு சொல்லுங்க. நான் கற்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது பிரசன்ட் கண்டினியூஸ், நான் கற்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது
இந்த ஸ்கேல் விழுகிறது கரெக்டா? நான் கற்பிக்கிற பொழுது ஸ்கேல் விழுந்து கொண்டே இருக்கிறது கரெக்டா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ளதான் கரெக்ட். நான் கற்பித்துக் கொண்டே இருக்கிறேன், அதுதான் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஸ்கேல் விழுகிறது, அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான கிராமர். இதெல்லாம் நம்ம படிக்கிறது, இப்போ படிக்கிறது எல்லாமே கிராமர் தான். கிராமர் மட்டுமா அப்படின்னு கேட்டானே, கிராமர் பேஸ் இருந்தால்தான் நம்ம வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி நமக்கு வரும். இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்துடும், அதை பற்றி நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம். நான் சொல்லக்கூடிய இந்த டாஸ்க் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டுருங்க. நேற்று என்ன பண்ணோம்? அந்த இது கரெக்டாக பண்ணிங்களா இல்லையா? ஓகே, அது கரெக்டாக முடிச்சிருங்க. அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒரு நிமிஷம் தானே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தமாக தான் நீங்கள் சொல்கிறத சத்தமாக தான் சொல்லணும். திஸ் இஸ் எ, தீஸ் ஆர் அப்படிங்கிறத, திஸ் இஸ் எ பென், தீஸ் ஆர் புக்ஸ், சத்தமாக தான் நீங்கள் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் உங்கள் வோக்கல் கார்டு வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இன்னைக்குள்ள டாஸ்க் என்ன அப்படின்னா டே 6. இன்னைக்கு டே 6, டாஸ்க் 6, 6வது வேலை. உங்களுக்கு நான் தரக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ நீங்க இது படிச்சிருக்கீங்களா? ஐ கால், ஐ எம் காலிங். ஐ ஸ்லீப், ஐ எம் ஸ்லீப்பிங். ஐ ஈட், ஐ எம் ஈட்டிங். அப்படிங்கிறத நீங்கள் காலையில் நீங்கள் இந்த லெசன் முடித்த உடனே, இந்த லெசன் வீடியோ பார்ப்பீங்க இல்லை, அது முடித்த உடனே என்னெல்லாம் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயும் எல்லா ஆக்ஷன் எல்லாமே ஆக்ஷன். நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஆக்ஷன் தானே. எந்திக்கிறது, பார்க்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, நடக்கிறது, ஓகே, பேசுறது எல்லாமே ஆக்ஷன் தான். சட்டை போடுறது, வேரிங் எல்லாமே ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன் எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாளை முழுவதும் இப்போ நான் காலையில் எந்திக்கிறேன்னு வைங்கள, ஐ கெட் அப், ஐ எம் கெட்டிங் அப் அப்படின்னு சொல்லணும். ஐ ப்ரஷ், ஐ எம் ப்ரஷிங். 2 டென்ஸ்லையும் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே நீங்கள் சத்தமாக ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ஐ ரீட், ஐ எம் ரீடிங். ஐ ஈட், ஐ எம் ஈட்டிங். ஐ டேக் பாத், ஐ எம் டேக்கிங் பாத். ஐ கால், ஐ எம் காலிங். அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இதுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் யோசிக்க வேண்டாம். ஐ வாக், ஐ எம் வாக்கிங். ஓகே, ஐ வச்சு மேக்ஸிமம் ஃப்ரேம் பண்ண பாருங்கள். நாளைக்கு முழுதும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இது பெரிய ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா ஸ்ட்ரெயினாக இருக்காது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ, ஐ சிட், ஐ எம் சிட்டிங். ஐ பர்ச்சேஸ், ஐ பர்ச்சேசிங். ஐ பை, ஐ எம் பையிங். ஒரு தடவை அப்படின்னு நினச்சிக்கலாம். நாள் பூரா அவங்கள்ட்ட இதையே சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு நான் சொல்லலை, அப்படி சொல்லலை. ஒவ்வொரு ஆக்ஷன் நீங்கள் பண்ணும்போதும் அதை எப்படின்னு சொல்லிட்டு, ஐ சி, ஐ எம் சீயிங். இப்போ ஸ்கூட்டரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, ஐ ரைடு, ஐ எம் ரைடிங் அப்படின்னு சொல்லணும். ஐ ஸ்டாப், ஐ எம் ஸ்டாப்பிங். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு 60 days, at the end of 60 days you will talk in English. I am very confident, provided you follow this very closely, very faithfully. So till we meet tomorrow, I bid goodbye. Thank you.